கோடை காலம் தொடங்கியதிலிருந்து வெயிலினுடைய தாக்கம் அதிகரிச்சுட்டே இருக்கிறத பார்க்க முடியுது. உக்கிரமான அளவுல வெயில் பதிவாகிட்டு இருக்கு. குறிப்பா 113 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பம் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா வானிலை ஆர்வலர்கள் தெரிவிக்கிறாங்க. இந்த நிலையில தான் இது போன்ற கடுமையான வெயில் மற்றும் அனல் காற்றின் காரணமா பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் ஹீட் ஸ்ட்ரோக். கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி நடந்த மக்களவை தேர்தலில் தமிழகத்தில் வெயில்ல நின்ற முதியவர்கள் சிலர் மயங்கி விழுந்து உயிரிழந்தாங்க அப்படிங்கிற செய்தியை பார்த்துருந்துருக்கலாம். பொதுவாக வட மாநிலங்களில் தான் அதிக வெயிலின் காரணமாக வயதானவர்கள் உயிரிழந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடியும். இது போன்ற விஷயங்களை தான் ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. ஒரு இதய பிரச்சனை, ஹார்ட் அட்டாக் போன்ற ஒரு விஷயமா தான் இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கை மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கின் காரணமா 2% வரை இறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. வெயில்ல அதிகமா இருக்கும் பொழுது உடல்ல நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பட்டு அதன் காரணமா இந்த ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படுது. பெரும்பாலும் இது வயதானவர்களுக்கு தான் ஏற்படுது. அதே போன்று இணை நோய்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது இதய கோளாறு, நீரிழிவு நோய், உடல் பருமன் போன்ற பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கும் ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படலாம். அது மட்டும் இல்லாம மது அருந்திட்டு தொடர்ந்து வெயில்ல பயணிக்கக்கூடிய நபர்களுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது மருத்துவர்களுடைய கணிப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கு. ஹீட் ஸ்ட்ரோக்கினுடைய அறிகுறிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தலைவலி ஏற்படும், மூச்சு பிரச்சனை, மூச்சு அதிகமா வாங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படலாம், இதய துடிப்பு ஏற்படலாம், மயக்கம், வலிப்பு ஏற்படுறது, அது மட்டும் இல்லாம குமட்டல், வாந்தி போன்ற விஷயங்கள்லாம் வந்தா இது ஹீட் ஸ்ட்ரோக்கினுடைய அறிகுறிகள் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. ஒருவேளை வெயில்ல இருந்ததுனால ஒரு சிலருக்கு ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்பட்டு அதனால பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அவங்கள நிழல் பகுதிக்கு கொண்டு சென்று அவங்களுக்கு போதுமான அளவு காத்து, மின்விசிறியோ வேற விஷயங்களோ கொடுத்து அவங்களுக்கு போதுமான அளவு காத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது கடமை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு உடல் குளிர்மையாகக்கூடிய விதத்துல அவங்க உடல்ல தண்ணீரை தெளிச்சு உடலை குளுமைப்படுத்தணும். அது மட்டும் இல்லாம இறுக்கமான ஆடைகளை அணிஞ்சா அதை அகற்றணும் அப்படிங்கிறது மருத்துவர்களுடைய அறிவுரையா இருக்கு. இந்த முதற்கட்ட சிகிச்சையை கொடுத்துட்டு உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கு அழைத்து செஞ்சு அவங்களுக்கு தேவையான மருத்துவ சேவைகளை வழங்கணும் அப்படிங்கிறது மருத்துவர்களுடைய அறிவுறுத்தலா இருக்கு.